ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா கறி கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ மட்டனை வந்து இந்த மாதிரி நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்காய், ஃபுல் தேங்காய் ப்ளஸ் ஒரு பெரிய 2 பெரிய சைஸ் வெங்காயத்தோ அதையும் நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. ஒரு 15 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 15 வரமிளகா எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே கிரைண்டரில் ஆட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ ஆட்டிகிட்டு வந்தால் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக 100 கிராம் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கேப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காய தக்காளியை ஒன்றாவே ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். இது வதங்கிக்கிட்டே இருக்க இந்த கேப்பில் நம்ம அங்கே பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கோலா உருண்டைக்கு மாவு. ஸோ அதை வந்து நல்லா உருட்டி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மட்டன் கோலா செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, மீதி ஒரு 1/4 கிலோ மட்டனை வந்து எப்போதும் போல் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி அங்கே தக்காளி இதெல்லாம் போட்டு நான் அந்த கறி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியோடு இதில் வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி தேவைன்னா இன்னொரு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு இப்போ இது நல்லா இந்த குழம்பு வந்து கொதிக்க விடுவோம். கொதிச்சிட்ருக்க இந்த டைமில் ஒரு சின்ன லெமன் சைஸ் இருக்க புளியை வந்து கரைச்சி இந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க போகுது. சரிங்களா? இப்போ நம்ம அங்கே உருண்டை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த உருண்டையை வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் ஒரு சிலருக்கு இந்த உருண்டை வந்து உடஞ்சி வந்துடும். எதுக்கு, என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இந்த ஆட்டுவோம் இல்லையா, அந்த ஆட்டும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லாமல் பார்த்துக்கணும், மைய ஆட்டணும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து கோலா உருண்டை சூப்பராக சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம எண்ணெயில் டைரெக்டாக பொரித்து வாழைப்பூ வடை சாப்பிட்ருவோம் இல்லையா, அதே மாதிரி இதை வந்து வடையாகவுமே நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதில் இருக்க மட்டனு, அந்த கோலா உருண்டை, அதை ஃப்ரை பண்ணது, ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோன்னா டே ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ சூப்பரான டெம்ப்டிங்கான ஒரு ரெசிபி தான். என்னையே கேட்டால் இந்த கோலா உருண்டை ரெசிபியை சொல்லுவேன். நல்லா சுட சாதம் போட்டு இந்த கோலா உருண்டை குழம்பு ஊற்றி இதில் இருக்க அந்த உருண்டையை வச்சு சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரை பண்ண கோலா உருண்டை அதையும் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.